வெல்கம் டு ஸ்டவ் டு டேபிள். ஸ்டவ் டு டேபிளில் இப்போ நம்ம பார்க்க போகிறது டோஃபு ஸ்டர் ஃப்ரை. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இப்போ டோஃபுவை வந்துட்டு எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட ஒரு டீஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச், ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் கியூமின் பவுடர், ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் அண்ட் சால்ட் தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அதில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற டோஃபு வந்து அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ண டோஃபு ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிட்ட பிறகு அதே தோசைக்கல்ல ஒரு டீஸ்பூனுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ண கார்லிக் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் போட்டுக்கோங்க, அதே போல் ஃபைனாக சாப் பண்ணது. இதில் லைட்டாக சால்ட் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் வினிகர் அண்ட் ஒரு டீஸ்பூன் டார்க் சோயா சாஸ், ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் போட்டுட்டு தண்ணி வேணும்னா ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டர் ஃப்ரை இல்லைன்னா கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஸ்டர் ஃப்ரை பண்ணுறேங்கிறதுனால நான் தண்ணி ஊற்றலை. இதை ஒரு ஃபியூ மினிட்ஸ் குக் பண்ணிட்ட பிறகு இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற டோஃபு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கோட் ஆகட்டும்ன்ட்டு ஃப்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாப்டு கொரியாண்டர் ஆர் ஸ்ப்ரிங் ஆனியன், அப்படி இல்லைனா வந்து கருவேப்பிலை, எது வச்சு வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஸ்டார்டர் ரெடி ஆயிடுச்சு, டோஃபு ஸ்டர் ஃப்ரை. ஸ்டெப்ஸு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஸ்டவ் டு டேபிள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபேவரட் சைனீஸ் டிஷ் என்னவோ அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.